அன்புள்ள மாணவர்களே, இன்னைக்கு VLSI சப்ஜெக்ட்ல யூனிட் 1ல மாடியூல் 10 பார்க்க போறோம். சர்க்யூட் சிந்தசிஸ் யூசிங் 4:1 மக்ஸ் அதான் டாபிக். இது ஷெனான்ஸ் தியரத்தை வச்சு பண்ண போறோம். போன மாடியூல்ல ஷெனான்ஸ் தியரத்தை கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணோம். அதை வச்சு ஒரு 2:1 மக்ஸை நம்ம சிந்தசைஸ் பண்ணோம் ஃபார் a given ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு முந்தின மாடியூல்ல SOP POS அதாவது AND கேட் OR கேட்டை வச்சு பண்ணோம். போனதுல என்ன பண்ணோம், ஷெனான்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ஃபார் a given ஃபங்க்ஷன் நம்ம மல்டிப்ளெக்ஸரை வச்சு கம்ப்ளீட்டா சர்க்யூட்டை டிசைன் பண்ணோம். இந்த கிளாஸ்லயும் அந்த கான்செப்டை உங்களுக்கு ஷெனான்ஸ் தியரத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்கிடுவோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு 2:1 மக்ஸ் ஒன்ன வச்சு எப்படி சர்க்யூட் டெவலப் பண்றதுன்னு பார்ப்போம். அதே ஃபங்க்ஷனுக்கு 4:1 மக்ஸ் வச்சு எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்ப்போம். கடைசியா 2:1 மக்ஸை வச்சே ஒரு 4:1 மக்ஸ் பில்ட் பண்றது எப்படிங்கிறது பார்ப்போம். இது உங்க லேபுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் ரீகேப், ஒரு சிந்தசிஸ்ங்கிறது என்னது, ஒரு ஃபங்க்ஷன் ஆர் ட்ரூத் டேபிள் கொடுத்தாங்கன்னா அதுக்குரிய ஒரு சிம்பிளிஃபைடு சர்க்யூட் பில்ட் பண்றது. ஸோ நம்ம ஷெனான்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி மக்ஸை வச்சே டோட்டலா அந்த சர்க்யூட்டை பில்ட் பண்றோம். ஸோ 2:1 மக்ஸ்னுடைய நம்ம ஈக்குவேஷன் இது போன கிளாஸ்ல பார்த்தோம். எப்படி SOP POS சர்க்யூட்ஸை வச்சு இது பில்ட் பண்றதுங்கிறத பார்த்தோம். இந்த இதுல என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்ம இந்த இதுக்குரிய AND கேட் OR கேட் இதுதான் கிளியரா நம்ம இந்த ஈக்குவேஷன் சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷனுக்கு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஈக்குவேஷனுக்குரிய SOP சர்க்யூட் இது உங்களுக்கு ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, ட்ரூத் டேபிள் ஃபார் மக்ஸ். சோ இது நம்ம ஏற்கனவே டிரான்ஸ்மிஷன் கேட் பார்த்திருக்கோம். டிரான்ஸ்மிஷன் கேட்ல எப்படி இந்த ட்ரூத் டேபிளை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். சோ S is equal to 0 அப்படின்னு இருந்ததுன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க. இங்க 1 கிடைக்கும், இங்க 1. சோ 1னா இங்க NMOS டிரான்சிஸ்டர் இருக்கும், இது கண்டக்ட் பண்ணும். இது கண்டக்ட் பண்ணிச்சுன்னா இங்க இருந்து W0, இங்க அவுட்புட்ல F is equal to W0. இங்க 1 இருக்கிறதுனால இதுல 0 இருக்கு, இது 1 இருக்கு, இந்த இது கண்டக்ட் பண்ணுது. 1 இங்க வருதுன்னா இது PMOS கண்டக்ட் பண்ணாது, அப்ப இந்த டேட்டா இங்க வராது. இப்ப S is equal to 1. அப்ப நான் என்ன ஆகும், இன்வெர்டர் போன 0. அப்ப 0னா என்னது, இந்த NMOS இங்கக்குள்ள NMOS கண்டக்ட் பண்ணாது. இந்த 0னா இந்த PMOS கண்டக்ட் பண்ணும். PMOS கண்டக்ட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், W1 டேட்டா இங்க வந்துரும். So when S is equal to 0 you get W0, when S is equal to 1 you get W1. 4:1 மக்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 4:1 மக்ஸ்னா என்னது, 4 இன்புட்ஸ் 1 அவுட்புட். 4 இன்புட்ஸை செலக்ட் பண்றதுக்கு என்ன வேணும், we need 2 select lines. இதனுடைய நமக்கு ஈக்குவேஷன் சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷன் என்னது, S1 bar S0 S1 bar S0. சோ இந்த இதுக்கு நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த 0 0 0 1 1 0 1 1. சோ 0 0 இருந்ததுன்னா W0 அவுட்புட்ல வரும். 0 1 இருந்ததுன்னா W1 அவுட்புட்ல. சோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இந்த ஈக்குவேஷனுக்குரிய SOP சர்க்யூட் இது. எப்படி ஒரு 4:1 மக்ஸ் பில்ட் பண்றதுக்கு 2:1 மக்ஸ் வச்சு பில்ட் பண்றது. சோ இதுல எத்தனை இன்புட் இருக்கு 4:1 மக்ஸ்ல, W1 W1 W2 W3 4 இன்புட் இருக்கு. சோ இந்த 4 இன்புட்டை நம்ம என்ன பண்றோம், 2:1 மக்ஸ் 2 2:1 மக்ஸ்ல போட்டுக்கிறோம். அதனுடைய அவுட்புட் எத்தனை வரும், 2 2:1 மக்ஸ்னா 2 வரும். அத இன்னொரு 2:1 மக்ஸ்ல கொடுத்துரும். ரொம்ப சிம்பிள். சோ இதனுடைய செலக்ட் லைன் என்னது, S1. இந்த 2 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னுடைய மக்ஸ்னுடைய செலக்ட் லைன் என்னது, S0. சோ நீங்க ஒரு தடவை வரைஞ்சு பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். சோ இதுல நம்ம ஒரு 4:1 மக்ஸை எப்படி ஜஸ்ட் 2:1 மக்ஸை வச்சே பில்ட் பண்றோங்கிறத பார்த்திருக்கோம். சோ இது ஷெனான்ஸ் தியரத்து போன மாடல்ல பார்த்ததோட ரிவிஷன். சோ நம்ம போனதுல ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணோம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு,
அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்றோம், அதுல இன்புட்ஸ் W1 W2 இந்த மாதிரி இருக்கு. இத நம்ம என்ன பண்றோம், ஒரு 2:1 மக்ஸா பில்ட் பண்றோம். அதுல ஒரு இன்புட், ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து W1 வந்து செலக்ட் லைன் வச்சுக்கிறோம், மத்த இன்புட்ஸ் வச்சு பில்ட் பண்றோம். சோ நம்ம போன கிளாஸ்ல படிச்சப்ப இந்த இன்புட் என்ன, இந்த இன்புட் என்ன, அதுதான் நம்மளுடைய டாஸ்கா இருந்தது கண்டுபிடிக்கிறது. சோ இந்த இதுலயும் அதே மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்து 4:1 மக்ஸ்க்கு போவோம். So this is the given problem. So F is equal to W1 bar, W3 bar plus W1, W2 plus W1, W3. So நம்ம இதுக்கு ஒரு மக்ஸ் எப்படி டெவலப் பண்ண போறோம், 2:1 மக்ஸ். இந்த மாதிரி 2:1 மக்ஸ் இருக்க போது அதுல என்னது W1ங்கிறது செலக்ட் லைன், Fங்கிறது இது. சோ இந்த இன்புட் என்ன, இந்த இன்புட் என்ன, அதான் பார்க்க போறோம். சோ நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம F is equal to நம்ம ஷெனான்ஸ் தியரம் படி W1 bar F of W1 equal to 0 plus W2 bar F of W2 equal to 0. இப்ப நம்மளோட டாஸ்க் என்ன, F of W1 equal to 0 எவ்வளவு, F of W1 equal to 0 எவ்வளவு, W1 0 போட்டோம்னா என்ன ஆகும், முதல் டேர்ம்ல W1 0னா இங்க 1 வரும். அப்போ 1 into W3 bar. W1 மித்ததுல இதுல 0 போட்டோம்னா இது ரெண்டும் 0. அப்ப W3 bar. அடுத்து F of W1 equal to 1 எவ்வளவு, 1னா என்ன ஆகும், இதுல 0 ஆயிடும், இது என்ன ஆயிடும் 1, இங்க W2 plus W3. சோ நம்ம வந்து இத வச்சு போன கிளாஸ்ல நம்ம பண்ணது மாதிரி we will F, இது என்ன, ரெண்டு இன்புட், இது என்னது, when W1 is equal to 0 எவ்வளவு வந்திருக்கு, W3 bar. When W1 is equal to 1 எவ்வளவு அவுட்புட், what is the input, W2 plus W3. so இத வந்து W2 plus W3 is nothing but OR gate. so நம்ம OR கேட்டால ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனா நம்ம போன கிளாஸ்ல என்ன படிச்சோம் அப்படின்னா W2 plus W3மே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது. அப்ப நம்ம we take G is equal to, G is a function which is equal to W2 plus W3. so இந்த G is equal to W2 plus W3 நம்ம மக்ஸால டெவலப் பண்ணிட்டோம்னா அதை இதுல பிளேஸ் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. so G is equal to W2 plus W3 அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். so G is equal to W2 plus W3. so இதை நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு மக்ஸா டெவலப் பண்ண போறோம். G இதுக்கு என்னது, W2ங்கிறத ஒரு செலக்ட் லைனா வச்சிருக்கோம். இப்ப நம்மளோட டாஸ்க் என்னது, இது ரெண்டும் கண்டுபிடிக்கிறதா. சோ நமக்கு என்ன தெரியும், G is equal to W2 செலக்ட் லைன் F of W2 equal to 0 plus W2 F of W2 equal to 1. so F of W2 equal to 0 னா என்ன வரும், F of W2 is equal to 0 னா என்ன வரும் சொல்லுங்க, W2 0 னா என்னது, W3 வரும். F of W2 equal to 1 அப்படின்னா என்ன வரும், 1 plus இதுல 1 plus W3 is equal to என்ன வரும், 1. so நம்ம Gங்கிற ஃபங்க்ஷனை டெவலப் பண்ணிட்டோம். என்ன டெவலப் பண்ணிட்டோம், இது G, இது W2. when W2 equal to 0, what was the thing, when W2 is equal to 0, W3. when W2 equal to 1 என்னது, இங்க 1. so இந்த G ஃபங்க்ஷன் தான் நம்ம பண்ணிருக்கோம்.
சோ நம்ம போன ஸ்லைட்ல என்ன பார்த்தோம்னா g ஃபங்க்ஷன் இது வந்து g. சோ இது வந்து ஒரு இன்புட்டா இருக்கு, மத்தபடி இந்த கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதுதான். சோ இந்த இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன வேணும், இங்க W3 பார் இருக்கு, இங்க F. சோ அத முடிச்சிட வேண்டியதுதான். சோ F இது என்னது, இங்க W1 இருந்தது, இங்க W3 பார் இருந்தது, இங்க என்னது G என்னது இருக்கு, W2 பிளஸ் W3 இருந்தது. இதுக்கு இதை எப்படி மக்ஸா டெவலப் பண்ணிருக்கோம், இது W3, இது 1, இது என்னது W2. சோ இது ஒரு 2:1 மக்ஸ், இது ஒரு 2:1 மக்ஸ். So this is the function we have for which we have developed a circuit with just mux. So இதுதான் final circuit. So அடுத்து நம்ம இதே ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், we will develop a, so அதே ஃபங்க்ஷன் என்னது, இங்க மேல எழுதிடுவோம். இப்ப F is equal to அந்த ஃபங்க்ஷன் என்னது, W1 பார் W3 பார் plus W1 W2 plus W1 W3. ஸோ இதான் கிவன் ஃபங்க்ஷன். இதை வந்து என்ன பண்ண போறோம், நம்ம 4:1 மக்ஸா டெவலப் பண்ண போறோம். ஸோ 4:1 மக்ஸ்னா என்னது, 4 இன்புட் இருக்கும், அதுல நம்ம W1ங்கிறத என்ன பண்ணிக்கலாம், இத வச்சுக்கலாம். செலக்ட் லைன் வந்து என்னது, W1 W2 ரெண்டு தான் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம செலக்ட் லைனா வச்சிருக்கோம். ஸோ W1 W2 செலக்ட் லைனா வச்சிருக்கோம். இதுதான் இது W1 W2 0 0 இருக்கும்போது என்னது, 0 1 இருக்கும்போது என்னது, 1 0 இருக்கும்போது என்ன. ஸோ இப்ப இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா, F is equal to W1 bar W2 bar F of W1 equal to 0 W2 equal to 0. ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது என்னது, W01 01 என்னது வரும், W1 bar W2 F of W1 equal to 0 W2 equal to 1 plus 1 0 W1 W2 bar F of W1 equal to 0 W1 is equal to 1 W1 is equal to 1 W2 is equal to 0 plus W1 W2 1 1 F of W1 equal to 1 W2 equal to 1. So இதுல நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், F of W1 equal to 0 W2 equal to 0 என்னன்னு கண்டுபிடிக்கணும். So ரெண்டுக்குமே 0 போட்டானே கண்டுபிடிங்க. So 0னா இந்த இடத்துல W3 பார் வரும், W1 W2 0 வரும்போது plus 0 plus 0, அப்ப என்னது ஆன்சர் W3 பார் தான் வரும். அடுத்தது F of W1 is equal to 0 W2 equal to 1 என்ன வரும்,
இதே மாதிரி W3 பார் வரும். அங்க W1 2 0ங்கறனால என்ன வரும்? அதே தான் வரப்போகுது. அடுத்தது f of W1 equal to 0, 1, W2 equal to 0. இது வரும்போது என்ன வரும்? ஸோ 1 வந்ததுன்னா இது 0. இது 2 0 இருக்கிறதுனால இதுவும் 0. அடுத்தது என்னது? W1 வந்து 1. அப்ப W3. ஆன்சர் இஸ் W3. அடுத்தது f of W1 equal to 1, W2 equal to 1. அப்ப எவ்வளவு வரும்? 1 1 என்ன வரும்? 0 plus W1 W2 ரெண்டுமே 1, அதனால 1 plus W3. 1 plus W3 எவ்வளவு? 1. சோ நம்ம தெளிவா வரையலாம். நாலு இன்புட், ஒரு அவுட்புட் F, இன்புட் என்னது? செலக்ட் லைன்ஸ் என்னது? W1 W2. சோ W1 W2 0வா இருக்கும்போது என்ன வருது? இந்தது W3 பார். W1 W2 வந்து 01, W1 W2 01 இருக்கும்போது என்ன அவுட்புட்? இது என்ன வந்து இன்புட்டா இருக்கு? W3 பார். அடுத்தது 10 இருக்கும்போது என்ன வருது? W3. 11 இருக்கும்போது என்னது? we get 1. ஸோ இதான் பிள்ளைங்களா 4:1 மார்க்ஸா டெவலப் பண்ணிருக்கோம். இதை உங்களுக்கு புரியறதுக்காக சார் என்ன பண்ணிருக்கேன்? ஒர்க் அவுட் பண்ண ஷீட்டை அதே ஷீட்டை அங்கே போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா 2:1 மார்க்ஸை வச்சு எப்படி பில்டு ஒரு ஃபங்க்ஷன் ஃபார் கிவன் ஃபங்க்ஷன் டெவலப் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து 4:1 மார்க்ஸை வச்சு எப்படி டெவலப் பண்றதுங்கிறத பார்த்திருக்கோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஆட் சப்ட்ராக்டர் பார்ப்போம். ஸோ இந்த வந்து இந்த பேஜ் நம்பர்ல இருக்கு. அது மாதிரி செக்ஷன் 6.12 ஸ்டீஃபன் ப்ரவுன் புக்ல கட்டாயம் ரெஃபர் பண்ணுங்க. சாரோட டிஸ்கஷன் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம ஆடர் சப்ட்ராக்டர் பார்ப்போம்.